இங்க செம்மொழி மாநாடு நடந்துச்சு கோவையில. அப்ப இந்த செம்மொழி மாநாட்டை சுத்தப்படுத்தியதற்காக மனைவியுடைய அப்பாவுக்கு துப்புரவு பணியாளருக்காக கலைஞர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அந்த மேடையில என் மனைவி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால், கலைஞர் கொண்டு வந்த இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால், திராவிடர் இயக்கம் கொண்டு வந்த இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால் அதே மேடையில் ஆசிரியர் என்று அந்த சான்றிதழ் வாங்கினார். இதுதான் உள்ளிட ஒதுக்கீடு. அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுங்கிறத நியாயமானது. அதனால உள்ளிட ஒதுக்கீடு வரவேற்கிறோம், அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்தியாவுக்கே இடஒதுக்கீட்டுக்கு முன்மாதிரியான மாநில தமிழ்நாடு தான். தமிழ்நாடுக்கு சமூக நீதி பாடம் யாரும் எடுக்க வேண்டாம். தமிழ்நாடு தான் டோட்டல் இந்தியாவுக்கே சமூக நீதி பாடம் எடுக்கிற இடத்துல இருக்கு. ஒரு ஆண் எவ்வளவு குரூரமானவன் அப்படிங்கறத அவன் தன் மனைவி கிட்ட காட்டிடுவான். எல்லா ஆண்களும், எப்பேற்பட்ட ஆண்களும். அது போல ஒரு ஒரு ஜாதி ஒழிப்பு, சமத்துவம், அப்படி பலர் எவ்வளவோ பேர் இந்த முகநூல்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பலரை பார்த்துட்டோம். ஜாதி ஒழிப்புக்காக விட்டா அந்த மேம்பாலத்து மேல இருந்து உடனே ஒரே நிமிஷம் எட்டி கூச்சு சாகரங்கிற மாதிரி பேசிக்கிற பலரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். ஆனா தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தா அவன் அந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு, இந்த உண்மையான ஜாதி ஒழிப்பு பேசுறவங்கள அப்படி ஏதாவது பேசி அதில் அடிநிலையில் இருக்கிறவர் மேலே வர வேண்டும் யாராவது பேசுறவங்க பக்கத்துல இருந்து பேசினா இவன் மேல இருந்து குதிக்காம பக்கத்துல எவன் இந்த நியாயம் என்னன்னு கேட்கறான் அவனை தள்ளி விட்டு சாகடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த போக்கு ரொம்ப ஆபத்தான போக்கு. ஆனா இந்த இதையெல்லாம் மாத்தணும். அதுக்கு தொடர் பிரச்சாரம் வேணும். அப்படி பார்த்தா நீங்க பெரியாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெரியார் நம்ம இணை இழிவு நீங்கணும்னு தான் இந்த இயக்கத்தையே ஆரம்பிச்சார், திராவிடர் இயக்கத்தையே. அதுக்கப்புறம் பார்த்துட்டா அந்த இணை இழிவு எல்லா பல இடங்கள்ல திருமணங்கள்னு பார்த்தா பெரியார் சீர்திருத்த திருமணம் வேணும்னு ஃபர்ஸ்ட். கொஞ்ச நாள் கழிச்சு என்னங்கிறாருன்னா, எப்பா எல்லாம் சீர்திருத்த திருமணம் பண்றீங்க, இல்ல ஜாதி ஒழிப்பு பேசுறீங்க, ஆனா யாரும் எல்லாம் ஒரே ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, நம்ம பேசுற நம்ம தானே முன்மாதிரியே இருக்கணும், ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுங்கிறாரு. இப்ப ஜாதி மாறி பண்ணுங்கும் போது கூட ஒரு கவுண்டர் செட்டியாரையோ அல்லது ஒரு ஒக்கிலி கவுண்டர் வெள்ளாள கவுண்டரையோ அப்படிதான் ஒரு சும்மா ஒரு படிக்கட்டுல இருந்து அடுத்த படிக்கட்டுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன இது. அப்புறம் இல்லைன்னா கேரளால மலையாளி பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்குவாங்க. ஐயோ அது நான் சொல்லலையா, ஜாதி ஒழிப்புன்னா பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் பண்ணிக்கிறது அப்படின்னாரு. அப்படி எந்த ஒரு இடத்துலயும் பெரியார் திருப்தி அடையவே மாட்டார். அதனுடைய ஆழம், அதனுடைய அடியில போய் அந்த முழுசா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறவர் பெரியார். அப்படி தாழ்த்தப்பட்டவர்களை திருமணம் பண்ணிக்கணும், ரத்த கலப்பு ஏற்படணும், அப்பதான் ஜாதி ஒழியும் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசுவார். அப்படி பேசி நம் தோழர்களையே பண்ண வச்சார். அப்படியெல்லாம் அதுதான் பெரியாருடைய பார்வை. அதே போல தாலி கூடாது, தாலி அடிமைச்சனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுற பெரியார், நீங்க காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப கல்வி இயக்குனரா இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேலு. நேத்து சுந்தரவடிவேலு ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவரா இந்த இந்து மதத்துல அப்படிதான் கருதப்படுது. ஆனா அவர் தேவதாசி சமூகத்துல திருமணம் பண்றாரு. அதாவது தேவதாசி சமூகம்னா அவங்க தாலியா அவங்க கட்டக்கூடாதுங்கிறதா இந்த சமூக அமைப்பு. தாலி கட்டக்கூடாதுன்னா யார் வேணாலும் அவங்க அனுபவிச்சுக்கலாம், யாரு கூட வேணாலும் எல்லாத்துக்கும் கொண்டாட்டிங்கிறது அதனுடைய பொருள். அப்ப அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தாலி கட்டி திருமணம் பண்ணணும், தாலி கூடாதுன்னு சொல்ற பெரியார், தாலி அடிமைச்சன்னு சொல்ற பெரியார், அங்க அவங்களுக்கு மறுக்கப்படும் போது அந்த உரிமை அவங்களுக்கு கொடுங்கிறது தான் பெரியார். அதான் பெரியாரியல். அப்ப அவங்களுக்கு தாலி கட்டி திருமணம் பண்ண வச்சாரு. ஆனா அதுக்காக என்ன நடந்துச்சுன்னா, நேத்து சுந்தரவடிவேலு அந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய அம்மா அவங்களை ஒதுக்கி வச்சு அவங்க அம்மா சாகிற வரைக்கும் இவரை சேர்த்துக்கவே இல்லை. சாவுக்கு கூட இவரை நேத்து சுந்தரவடிவேலு வீட்டுக்கு கூப்பிடல, விடல, அனுமதிக்கல. யாருக்கு? நேத்து சுந்தரவடிவேலுன்னா இன்னைக்கு சொல்றமே காமராஜர் ஆட்சியால் கல்வி கிடைத்தது, காமராஜரால் படித்தோம், காமராஜர் ஆட்சி இனிமே வருமா போகுமா அப்படின்னு பேசுறோமே, அந்த ஆட்சியில கிடைச்ச எல்லா கல்வி திட்டங்களும் காரணம் நேத்து சுந்தரவடிவேலு. அந்த நேத்து சுந்தரவடிவேலுக்கே நிலைமை இப்படித்தான் இருந்தார். இது புக்ல பதிவாயிருக்கு. அப்படி எங்க யாருக்கு உரிமை மறுக்கப்படுதோ அவங்களுக்கு உரிமை வாங்கி தர்றதுதான் பெரியாரியல், அதான் பெரியாரிய பார்வை. எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, இப்ப என் மனைவி இதே உக்கடம், இதே பகுதி. நான் இது எப்பவுமே ரெகுலரா அடிக்கடி சொல்றது. இங்க செம்மொழி மாநாடு நடந்துச்சு கோவையில.
அப்ப வந்து இந்த செம்மொழி மாநாட்டை சுத்தப்படுத்தியதற்காக என் இணையருடைய, இந்த இணையர்னா என்னமோன்னு நினைச்சுக்க வேண்டாம், மனைவி தான் சொல்றேன், மனைவியுடைய அப்பாவுக்கு வந்து அந்த செம்மொழி மாநாட்டை சுத்தப்படுத்தியதற்காக துப்புரவு பணியாளருக்காக கலைஞர் வந்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதே மாநாட்டுல அந்த மாநாட்டில் குழந்தைகள் சேர்ந்து மாநாடு துவக்கி வைக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாட வைத்த அந்த பாடிய குழந்தைகளுக்கு பாட வைத்த ஆசிரியர்களுக்காக அதே கலைஞர் சர்டிபிகேட் தர்றாரு. அதே மேடையில, அந்த மேடையில என் மனைவி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால், கலைஞர் கொண்டு வந்த இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால், திராவிடர் இயக்கம் கொண்டு வந்த இந்த உள்ளிட ஒதுக்கீட்டால் அதே மேடையில் ஆசிரியர் என்று அந்த சான்றிதழ் வாங்கினார். இதுதான் உள்ளிட ஒதுக்கீடு. எஸ்சிக்கு தான் அந்த வேலை அப்படின்றது தான் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நீங்க இன்னும் எங்க ஊர் கிணத்துக்கடவு பக்கம் வடவதூர்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு, தனி கிணறு இருக்கிறதெல்லாம் வேற. எங்க ஊர்ல வந்து வடவதூர்ல இப்ப இருக்கு அந்த கிணறு, பறையருக்குன்னு தனியா கிணறு இருக்கு, அதுல அருந்ததியர் எடுக்க முடியாது. இப்படி பல ஊர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து உள்ளிட ஒதுக்கீடு வந்ததாலதான் ஒரே மேடையில அப்பா இந்த இதுக்காக சான்றிதழ் வாங்கும் போது, துப்புரவு பணியாளருக்காக வாங்கும் போது அதே மேடையில ஆசிரியருக்காக வாங்கினாங்கன்னா அது உள்ளிட ஒதுக்கீட்டாலதான். உள்ளிட ஒதுக்கீடு இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லை. அதனால் தோழர்களே, எந்த நிலை வந்தாலும் எப்பவுமே நம்ம வந்து பாதிக்கப்படுபவர்கள், அங்க யாரு உண்மையா பாதிக்கப்படுற, நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும், எந்த போலீஸ்காரரோ உளவுத்துறையோ யாரா இருந்தாலும் சரி, நல்லா வேலை செஞ்சப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் கிடைக்காது. பதவி உயர்வு, அதுக்கு இன்கிரிமெண்ட் அது கொடுத்தாதான் நடக்கும். அது போல அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுங்கிறத நியாயமானது. அதனால உள்ளிட ஒதுக்கீடு வரவேற்கிறோம், அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்தியாவுக்கே இடஒதுக்கீட்டுக்கு முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுக்கு சமூக நீதி பாடம் யாரும் எடுக்க வேண்டாம். தமிழ்நாடு தான் டோட்டல் இந்தியாவுக்கே சமூக நீதி பாடம் எடுக்கிற இடத்துல இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ச்சியாக போராடுவோம்.